பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி மாணிக்கவாசக சுவாமிகளின் வரலாறையும் அவர் எழுதிய திருவாசகத்தேனையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொருளை விளங்கி கொண்டு அவர் அனுபவித்த அந்த திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் முருகி இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். இந்த திருவாசகத்துக்கான பொருளை சொல்ல முடியுமா அப்படிங்கிற பணி என்கிட்ட கொடுத்த பொழுது இது மாதிரி தான் இறைவன் யார் மூலமாவது கொடுப்பார், அப்போ நாம் அதற்கான முயற்சியை செய்யணும் அப்படின்னு திரு சம்பந்தம் அவர்கள் எழுதிய திருவாசக விருந்து அப்படிங்கிற புத்தகத்தையும் திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய திருவாசகமும் தெளிவுரை அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்தும் திரு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் எழுதிய மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகமும் மூலமும் முறையும் அப்படிங்கிற புத்தகத்தையும் நான் ரெஃபர் பண்ணி தான் இந்த பொருளை விளக்குறேன். இதில் ஏதேனும் தவறு இருந்தால் உங்களை எல்லாரையும் மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது ரொம்ப நல்லா இருந்தால் அது அந்த புகழ் அந்த போற்றல் எல்லாமே அந்த நடராஜ பெருமானின் திருவடிகளுக்கே சமர்ப்பிக்கிறேன். இப்போ நம்ம மாணிக்க வாசக சுவாமிகளை பற்றி பார்க்கலாம். மாணிக்க வாசக சுவாமிகள் தமிழ் வளம் கொழிக்குமா அப்படியே தென்பாண்டி நாட்டில், அங்கே மதுரையம்பதிக்கு பக்கத்தில் திருவாத ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு. அங்கே ஆதி சைவ அந்தனர் மரபில் சம்புபாதச்சாரியார் அப்படிங்கிற தந்தைக்கும் சிவ ஞானவதி அப்படிங்கிற ஒரு தாய்க்கும் மகனாக அவதரித்தாராம். அவருக்கு திருவாத ஊரர் அப்படிங்கிற பெயர் தான் பெற்றோர்கள் சூட்டியிருக்காங்க. 16 வயது நிரம்புறத்துக்குள்ளேயே தென்மொழி வடமொழிகள்லாம் பெரிய புலமை பெற்றாராம் இவர். இவ்வளவு பெருமை பெற்றவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நாட்டு மன்னனுக்கு காதில் விழுந்தது. அவர் அரிமர்த்தன பாண்டியன். அவர் இதை கேட்ட உடனே திருவாத ஊரரை அழைத்து அந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்து அவரை தன்னுடைய முதலமைச்சராக மாற்றிக்கிட்டாராம். முதலமைச்சர் அப்படி அந்த அரியாசனத்தில் போய் உட்காந்து அந்த சீட்டில் உட்காந்தா கூட இவருக்கு அந்த பணியை நிறைவேற்றி இருக்கும்போது கூட இவரோட மனசு மட்டும் சிவபெருமானுடைய திருவடிகளையே நினச்சி உருக்கிக்கிட்டு இருக்குமா. இப்படி அவர் இந்த பணியை இந்த முதலமைச்சர் பணியை அவர் ஒரு தாமரை இலை நீர் போல தான் அனுபவிச்சுட்டு இருந்தாராம். இவர் மனசு முழுக்க சிவபெருமானை நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சோழ நாட்டு கடற்கரையில் குதிரைகள் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பாண்டியனுக்கு காதில் விழுந்தது. உடனே அமைச்சர் வாத ஊரரை கூப்பிட்டு, இந்தாங்க நம்மளுடைய பரிவாரங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கோங்க, நிறைய பொருள்களை எடுத்துக்கோங்க, போய் இந்த குதிரைகளை நல்ல குதிரையாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ற ஒரு வேலையை அவருக்கு கொடுக்குறார். இவரும் அந்த ஊரில் இருக்கிற சொக்கலிங்க பெருமானுடைய திருவடிகளை வணங்கிட்டு குதிரை வாங்கிறதுக்கு கிளம்பி போகிறார். போகிற வழியில் திருப்பெருந்துறை வருது. அங்கே ஒரு சோலை இருக்குது. அந்த சோலையிலேருந்து ஒரு ஒலி கேட்குது. என்ன ஒலின்னு பார்த்தா ஆற 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 அரன்ற ஒலி கேட்குது. இவர் ஏற்கனவே உள்ள முழுக்க சிவபெருமான் இருந்தாரா. இந்த அற 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 அரங்கிற ஒலி கேட்ட உடனே மெய் மறந்து கண்ணீர் வர நேராக அந்த சோலைக்கு போய் பார்க்குறாரு. குருபரன் அப்படி உட்காந்துருக்கார் மரத்தடியில். பார்த்த உடனே என்னது இது, அப்படியே குருந்த மரத்தோட நிழலில் நிறைய அடியவர்கள் சூழ அமர்ந்திருந்த இறைவன் தான் அப்படி வந்திருக்கார். குருவருளும் திருவருளும் வேணும்னு சொல்லுவோம். இங்கே திருவருளே குருவருள் கொண்டு அப்படி அந்த கோலத்தில் உட்காந்து கூட வேற அடியவர்கள் இருக்காங்க. அவரை பார்த்த உடனே மனம் மெய் எல்லாம் உருகி கண்லேருந்து தண்ணி ஊற்ற அப்படியே போய் சாஷ்டாங்கமாக அவர் திருவடிகளை வணங்கி, குருவே என்னை ஏற்றுக்கோங்க, என்னை ஆட்கொள்ளுங்க, எனக்கு ஞானத்தை உபதேசியுங்கள்னு கெஞ்சுறார் திருவாத ஊரர். அப்படியே குழந்தை இல்லையா, எல்லாம் சின்ன குழந்தைன்னா அடியவர்கள் சின்ன குழந்தை, பெரிய வயசானவங்கன்னா பெரிய குழந்தை. இந்த அமைச்சர் இந்த ஞானத்தில் முதிர்ந்த இந்த திருவாத ஊரர் கேட்ட உடனே அழகாக ஃபுல்லாக தமிழில் அப்படியே ஞானத்தை போதிக்கிறார் சாட்சாத் சிவபெருமான். அந்த அருள் கிடைச்ச உடனே இந்த ஞானம் முழுக்க உள்ளே வந்த உடனே அப்படியே தொழுத கையினரா அழுத கண்ணீரா தழுதழுத்த அன்போட தன்னையும் அறியாமல் மாணிக்கம் போல மாசற்று திகழும் வாசகங்களை அமைத்து பாடினாராம் பாடிக்கிட்டே இருந்தாராம் இந்த திருவாத ஊரர்.
இந்த அன்பில் அப்படியே உருகி இந்த வாசகங்கள் அப்படியே மகிழ்ந்து இறைவன் சொல்கிறாராம், உன்னுடைய வாசகம் எப்படி தெரியுமா இருந்தது? மாணிக்கம் மாதிரி இருந்தது. உன்னுடைய பாட்டு எப்படி தெரியுமா இருந்தது? தேன் மாதிரி இருந்தது. அதனால் இன்று முதல் நீ மாணிக்க வாசகர் என்ற சிறப்பு பெயரை பெறுவாயாக அப்படின்னு இறைவனே பெயர் சூட்டினாராம். அந்த மாணிக்க வாசகர் அப்படியே இந்த அமைச்சர் கோலத்தை எல்லாம் துறந்து ஃபுல்லாக சிவ யோகியா துறவியாக மாறி தான் கொண்டு வந்த எல்லா பொருள்களையும் இறைப்பணிக்காக செலவாக்கிட்டாராம். இந்த செய்தி பாண்டிய மன்னனுக்கு கேட்குது. அவருக்கு ஒரே கோபம். அவர் ஓலை கொடுத்து அனுப்புகிறார், குதிரையோட சீக்கிரம் வந்து சேர் அப்படின்னு. அந்த லெட்டரை பார்த்த உடனே, அந்த ஓலையை பார்த்த உடனே இவருக்கு அடடா, நம்ம வந்த வேலை என்ன, நம்ம செஞ்சிட்ருக்கிறது என்ன அப்படின்னு இந்த உலக ஞாபகமே அப்போ தான் அவருக்கு வருது. நேராக எம்பெருமான்கிட்ட போய் வேண்டுறார், நான் உன்னோட நினைவிலேயே இருந்துட்டேனே, இந்த உலக பணியை மறந்துட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கெஞ்சி கேட்குறார். இறைவன் குரல் கொடுக்கிறாராம், ஆவணி மூலத்தன்று நாமே குதிரைகளுடன் வருவோம், நீ முன்னே செல்க, சென்று இந்த விலையுயர்ந்த மாணிக்கக்கல்லை அரசனுக்கு பரிசாக கொடு அப்படின்னு அனுப்புகிறாராம். உடனே மகிழ்ச்சியாக அந்த துறவி வேஷத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த அமைச்சர் கோலத்தை பூண்டு நேராக மன்னனிடம் போய் மாணிக்கக்கல்லை கொடுத்து விரைவில் வரும் குதிரைகள்னோடனே பாண்டிய மன்னன் மகிழ்ச்சி ஆயிடுறார். ஆனால் என்னைக்கு வரேன்னு சொன்னாரோ அதுக்கு முதல் நாள் வரைக்கும் வரலை. உள்ளுக்குள்ளே அச்சம், கவலையில் போய் திருவாதூரர் கேட்குறார், திருவுளம் கொண்டாயே, நான் ஆட்கொண்டாயே, நீ இன்னும் வரலையே அப்படின்னு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பக்தனுடைய அடியாருடைய துயர் தீர்க்க திருவுளம் கொள்கிறார். என்ன பண்ணாருன்னா, நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றிட்டார், குதிரைகளாக மாற்றி தேவர்களை எல்லாம் குதிரை பாகர்களாக மாற்றிட்டார். தானும் குதிரை சேவகனாக மாறிட்டார். குதிரை எது சிவபெருமானையே உட்கார வச்சு வரணும்னா அந்த குதிரை என்னவா இருக்கும் அப்படின்னா, வேதத்தையே குதிரையாக மாற்றிட்டாராம். இந்த வேத குதிரை மேலே குதிரை பாகனாக உட்காந்து தேவர்களை எல்லாம் குதிரை பாகர்களாக மாற்றி அந்த வீதிகளில் கடல் அலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கான், அணி அணியாக. அந்த புழுதியெல்லாம் அப்படியே பறக்குதான், மக்கள்லாம் அசந்து போயிட்டாங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மன்னன் மகிழ்ந்து இந்த குதிரைகளை எல்லாம் வாங்கிட்டாராம். சிவபெருமான் சொன்னாராம், அவர் இந்த குதிரை பாகனா தானே வந்திருக்காரு, மன்னா இந்த பார் குதிரையெல்லாம் ஒப்படைச்சிட்டேன், இந்தா அப்படின்னு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். திரும்ப நான் போன பிறகு எதுவும் நடந்தால் நீ என்னை கேட்கக்கூடாது, சரியா அப்படின்னோடனே சரிதான் அப்படின்னு மகிழ்ந்து ரொம்ப நன்றி சொல்லி இந்த குதிரைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு திருவாதூரரையும் விடுவித்து போற்றினாராம். ஆனால் அன்னைக்கு இரவே இந்த குதிரைகளையெல்லாம் நரிகளாக மாறிடுத்து. அங்கேயும் இங்கேயும் போய் நிறைய அந்த பழைய குதிரைகளையெல்லாம் போய் அடிக்குது, கொல்லுது, ஒரே அடம் பண்ணுது, இந்த ஊர்லேருந்து ஓடி போகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் திரும்பவும் கோவப்பட்டு திருவாதூரரை கொண்டு போய் அவரை நிற்க வச்சு, வெயிலில் நிற்க வச்சு கற்களை கைகளையும் தலைகளையும் சுமத்தினாராம். திரும்பவும் அன்பர் படும் துயரை பார்த்து சிவபெருமானுக்கு கஷ்டமாயிடுது. என்னுடைய அடியாருக்கு நீ சோதனை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வெள்ளம் பெருக்கெடுக்க செய்கிறார். மதுரை முழுக்க வெள்ளமாக வருது, அணை கட்டணும். அணை கட்டணும்னா வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு உத்தரவு போடுறார் மன்னன். எல்லா வீட்டிலேருந்தும் ஒருத்தவங்க அணை கட்டுறதுக்கு, கரை கட்டுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற வந்தி அப்படிங்கிற ஒரு நரை மூதாட்டி தன்னால் சக்தி இல்லை, அவள் வீட்டில் யாரும் ஆண்கள் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் முழிச்சிட்ருக்கா, தவிக்கிறா. இறைவன் இந்த மூதாட்டிக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு கூலியாள் வேஷத்தில் வரார். என்ன வந்திகிட்ட போய் கேட்குறார், எனக்கு பசிக்குது, நீங்கள் புட்டு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கான வேலையை போய் செய்வேன் அப்படின்னு. ஒரே மகிழ்ச்சி. இந்த மூதாட்டிக்கு பிட்டு அன்பாக எடுத்து கொடுக்குறாங்க. சிவபெருமான் அழகாக அதை சாப்பிட்டுட்டு கூலியாள் கோலத்தோட வந்தியின் எதிரே பிட்டுக்கு மண் சுமக்க ஒத்துக்கிட்டார். அவர் ஜம்முன்னு போய் மண்ணை வெட்டி இடத்துலையே கொட்டுறது, வெட்டி தூக்கிட்டு போய் அந்த அணைக்கிட்ட கொட்டணும், அதை அடைக்கணும் இல்லையா. அப்படி சும்மா அதை எடுத்து கட்டுறது, அதை தடிக்கிறது, தட்டுறது, ஆடுறது, பாடுறதுன்னு தில்லை கூத்த நல்லவா நாடகம் ஆடுபவன் தானே. அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிட்ட மாதிரி போய் படுத்து தூங்குறார். அந்த நேரத்தில் வேலையெல்லாம் சரியாக நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வரார் பாண்டிய மன்னன். இந்த வந்தியுடைய இடம் மட்டும் அடைபடாமல் இருக்குது. அப்போது அங்கே சேவர்கள்லாம் சொல்கிறாங்க,
இந்த வந்திக்காக ஒரு ஆள் வந்தான், ஆடினா பாடினா கூத்தடிச்சான், சும்மாடு கட்டியிருந்தா, ஒன்றுமே வேலையே செய்யலை, அந்த இடம் அப்படியே இருக்குன்னொடனே கோபம் வந்து விட்டது மன்னனுக்கு. அப்படியே வந்து ஒரு பிரம்பை எடுத்து அப்படி சிவபெருமான இல்லையா இவர், அவருக்கு கூலியாள்னு நினச்சி முதுகில் ஒரே அடி பிரம்பால் அடித்தாராம். அடித்த உடனே அந்த அணையை சரி செய்துட்டு, கரையை சரி செய்துட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். ஆனால் இந்த பாண்டியன் அடித்த அடி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுடைய முதுகிலும் பட்டதாம், இன்க்ளூடிங் பாண்டிய மன்னன். தன் மேலேயே அடிபடுது, அமைச்சர்கள் மேலே படுது, ரிஷிகள் மேலே படுது, தேவர்கள் மேலே எல்லாம் படுது, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் முதுகிலும் அடிபடுது. இதை பார்த்த உடனே திருவாதூரர் இவ்வளவு இறைவன் வந்து நம்ம மேலே இவ்வளவு கருணை வச்சிருக்காரா அப்படின்னு அழறாராம் மாணிக்க வாசகர். இவ்வளவு பெரும் கருணையா, எனக்காக நீ பெரும்படிப்பட்டாயா அப்படின்னு அழறார். அது வந்து எல்லாரும் சிவன் சோதிப்பார் சோதிப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவன் தன்னையுமே சோதனைக்கு உள்ளாக்கிக்குவார். கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிற ஒரு பாடல் சிவபெருமானுடைய பக்தர் ஒரு பாடல் எழுதியிருந்தார். அது வந்து, தந்தை தாய் இருந்தால் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உன்னை உதைக்க, வில்லால் ஒருவன் அடிக்க அந்த கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என திட்ட, அந்த வீத் மதுரை மாறன் உன்னை பிரம்பால் அடிக்க, அந்த நேரம் யாரை நினைந்தீரோ ஐயா அப்படின்னு, உனக்கு தாய் இல்லையே தந்தை இல்லையே, உனக்கு நிறைய கஷ்டம் வந்ததே, எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை இல்லை, எங்களுக்கு கஷ்டம் வந்தால் அம்மானு கத்துவோம், இல்லைன்னா அப்பான்னு கத்துவோம், உனக்கு 2 பேருமே இல்லையே, அதனால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, பெரும்படி பட்டாயே, அடிப்பட்ட உடனே அம்மானு நாங்கள் கத்துவோமே, நீயே தாயுமானவர், நீ யாரை நினச்சி கத்தன அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் அவ்வளோ ஒரு அழகு. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தனக்காக அடி வாங்கினதை பார்த்து மாணிக்க வாசகர் அப்படி தன்னுடைய பதவியெல்லாம் துறந்து இறைப்பணிக்கே தன்னை அழித்து கடைசி வரைக்கும் இருந்தாராம். இந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆசை வந்துதான், ஆஹா இந்த மாணிக்க வாசகர் நமக்காக திருவாசகம் பாடினாரே, அதை பக்தர்கள்லாம் அனுபவிக்கணுமே அப்படின்னு. நமக்கு கூட நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை அனுபவித்தோம், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து அதை நம்ம ஐம்புலன்களால் எதால் அனுபவித்தாலும் சரி, இந்த மனசுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைச்சாலும் சரி, நமக்கு உடனே என்ன தோணும், நம்ம குழந்தைகளும் அதை அனுபவிக்கணும், நம்ம பேர குழந்தைகளும் அதை அனுபவிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதே மாதிரி இவர் உலகத்திற்கே தந்தை அல்லவா, தாயும் அல்லவா, அதனால் அவர் ஆசைப்படுறார், நான் மட்டும் திருவாசகத்தை கேட்டால் போதுமா, இந்த என்னுடைய பக்தர்கள் அடியார்கள்லாம் கேட்க வேணாமா, அப்போது அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும் இல்லையா, அதை எழுதி வச்சாதானே எல்லாரும் கேட்க முடியும் அப்படின்னு அவ்வளோ பெருங்கருணையோட சிவபெருமான் ஒரு சாதாரண ஒரு அந்தனர் மாதிரி அங்கே வந்து, நீங்கள் மாணிக்க வாசகர்கிட்ட போய் கேட்குறாராம், நீங்கள் அன்றைக்கி பாடினீங்களே அதை இன்னொரு தடவை பாடுங்க, நான் எழுதுகிறேன் அப்படின்னு. உடனே மாணிக்க வாசகர் பாட இறைவன் அந்தனர் உருவத்தில் வந்து அதை மொத்தமாக எழுதினாராம். அந்த ஓலைச்சுவடியில் எழுதி கடைசியாக என்ன எழுதியிருந்தாராம், திருவாதவூரன் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு கைச்சாத்திட்டு கனகசபையில் கொண்டு வந்து நடராஜர் முன்னாடி இந்த ஓலைகள்லாம் வச்சுட்டு மறைஞ்சு போயிட்டாராம் இறைவன். அடுத்த நாள் தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் கதவை திறந்து பார்த்தா சுவடி இருக்குது, உள்ள பாட்டா பாட்டு இருக்குது, பாட்டோட எண்டில் சாட்சாத் நடராஜர் கையெழுத்து போட்டிருக்கார் திருச்சிற்றம்பலத்தான்னு. யார் அவர் சொல்ல நான் எழுதேன்னு. இது வந்து பெரிய பாஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க, வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்டெல்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி இப்படி மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்ல விநாயகர் எழுதினாரோ அதே மாதிரி இப்போ இங்கே திரு மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சாட்சாத் சிவபெருமானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார். அவ்வளோ கருணை அவருக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. அப்படி வந்து மாணிக்க வாசகர்கிட்ட போய் கூட்டிகிட்டு வராங்க இந்த அந்தணர்கள்லாம், நீ எழுதிய பாட்டை சிவபெருமான் தன்னுடைய காலடியில் வச்சுருக்கார் அப்படின்னு. அப்போது அவங்க கேட்குறாங்களாம், இந்த திருவாசகத்துக்கு பொருள் கூற முடியுமான்னு. அதை கேட்ட உடனே மாணிக்க வாசகர் என்ன பண்ணாராம், சாட்சாத் அம்பலவாணனை காட்டி இவர்தான் அதன் பொருள் அப்படின்னு சொன்னாராம். நம்ம வந்து நம்மளோட ஆசைக்கு இது அது அது இதுன்னு பொருளை சொன்னால் கூட கடைசியாக நமக்கு என்ன, எல்லாம் அவனே இல்லையா, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அத்தனையும் அவன்தானே, அதனால் அவன்தான் இதனோட பொருள் அப்படின்னு காட்டிட்டு மறைஞ்சிட்டாராம் இந்த திருவாதவூரன் எனும் மாணிக்க வாசகர். இந்த பாட்டை தான் நாமளும் இனிமேல் அனுபவிக்க போகிறோம்.
இதில் வந்து சிதம்பரம் தான் சிவபெருமானாலே அம்பலத்தான் தான். அந்த சிதம்பரத்தில் வந்து 4 வீதி இருக்கும். அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரும்பொழுது வடக்கு வாசல் வழியாக வந்தாராம், திருஞான சம்பந்தர் தெற்கு வாசல் வழியாக வந்தாராம், திருநாவுக்கரசர் மேற்கு வாசல் வழியாக வந்தாராம், மாணிக்க வாசகர் கிழக்கு வாசல் வழியாக வந்தாராம். ஏன் 4 பேரும் ஒரே வழியாக வரலாமே அப்படின்னா வரலாம். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வாரியார் சுவாமிகள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருஞான சம்பந்தர் என்ன நினைக்கிறாராம், கடவுளை தன் அப்பாவாகவும் தான் பிள்ளையாகவும் கருதி கொண்டு தான் அவரோட பாட்டெல்லாம் இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்களாம், சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்தாராம் திருஞான சம்பந்தர். அப்பர் சுவாமிகள் இறைவன் தலைவன் தான் தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அவர் தன்னோட இறைவனோட தன்னை ஒரு அடிமையாக தன்னுடைய தான் ஒரு தொண்டனாக நினச்சி தான் பாடியிருக்கார். அதை வந்து தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுந்தரர் சிவபெருமானை தன் தோழனா ஃப்ரெண்டாக நினச்சிருக்கார். வேலையெல்லாம் வாங்குவார், கல்யாணம்லாம் பண்ணி வையின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்பார். அதையும் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். ஆனால் மாணிக்க வாசகர் தன்னை காதலியாக மனைவியாக தன்னை ஒரு பெண்ணாக நினச்சி சிவபெருமான் தன்னுடைய காதலன் அப்படிங்கிற நினப்பில் தான் அவர் பாடினாராம். நம்மளே எல்லாத்துலேயும் பாருங்களேன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு வரும். அப்போ அந்த காதல் அப்படிங்கும்போது தான் உருகி போகிறது. எல்லா இலக்கியங்களும் புராணங்களும் எப்போவுமே அந்த காதலை தான் உசத்தியாக அப்படி உயர்த்தி உயர்த்தி சொல்லுவாங்க. அதனால் இவர் அவருடைய மனைவியாகவே கன்சிடர் பண்ணிவிட்டு நிறைய பாடல்கள் பெண்கள் பாடுற பாட்டாக இருக்கும் இந்த திருவாசகத்தில். அப்படி தன்னை மாற்றிக்கிட்டு உருகி 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 பாடியிருக்கார். அப்படியேப்பட்ட அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தன்னை ஏன் பெண்ணாக மாற்றிக்கிட்டாருங்கிறது நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்னா, திருவெண்பாவை, திரு அம்மானை, திருப்பர் சுண்ணம், திருச்சாழல் இதெல்லாம் வந்து பெண்கள் செய்கிற வேலை. அதை வந்து இவர் உணர்ந்து பாடியிருக்கார். தானே அப்படி பெண்ணாக நினைக்கிறதுனால தான் அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படிப்பட்ட மாணிக்க வாசகருடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கும் தில்லை நடராஜர் இருந்தார்னா ஒரு பக்கம் சிவகாமி அம்மையும் இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகரும் தான் இருப்பாங்க. அதனால் அதுவே அவருடைய பெருமைக்கு பெரிய சான்று. அப்படிப்பட்ட திருவாசகம் எனும் தேனை நாமும் பருகலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.